வணக்கம். செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி என்கின்ற பகுதியில் இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது தொடுத்த போரில் ஈரான் அமெரிக்கா இடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய போர் உச்சத்தை அடைந்திருக்கிறது. என்ன சார், நேற்றைக்கு அமெரிக்கா படைகளை வாபஸ் பெற போகிறோம், 15 தினங்கள ஒட்டுமொத்த படையும் நாங்க அமெரிக்காவுக்கு கொண்டு வர போகிறோம், ஹார்முஸ் நீரிணை பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்குங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆசிய நாடுகளோட பிரச்சனை அது, ஆகவே நாங்கெல்லாம் இனிமேல் ஈரானோட ஆட்சியாளர்கள் ரொம்ப நல்லவர்கள், அவர்கள் எங்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, ஆட்சியாளர்களை மாற்றிவிட்டோம் எல்லாம் சொல்லி நாளையிலிருந்து அந்த படை வாபஸ் நடைபெறும் என்று சொன்னாங்க 2 நாளைக்கு முன்னாடி. யாரு? ட்ரம்ப் அவர்கள். இப்போ நேற்று முன்தினம் என்ன செஞ்சாங்க, இப்படிதான் படை வாபஸ் சொல்றது, பேச்சுவார்த்தைன்னு சொல்றது, திடீர்னு தாக்குதல் நடத்துற வேலையா தான் ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார். ஒரு நிலைப்பாட்டுடனே இல்லை, ஒரே நிலைப்பாட்டுடன் இல்லை, ஒரு மனநிலையுடன் இல்லை. இது உலக நாடுகள் தான், தயவு செய்து இறைவன் தான், உலக நாடுகள் யாரும் வர்ற மாதிரி தெரியல, இறைவன் தான் நல்ல புத்தி கொடுக்க வேண்டும் ட்ரம்ப் அவர்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இப்ப நேற்று முன்தினம் என்ன செஞ்சாரு, ஈரானுக்குள்ள இருந்த மிகப்பெரிய மலையையும் மலை உச்சியில இணைத்துக் கொண்டிருந்த ஒரு பெரிய பாலத்தை ஏவுகணை மூலம் தகர்த்தார்கள். அதுல சுமார் 100கணக்கான பேர் காயம், பலர் உயிரிழப்பும் ஏற்பட்டது. இந்த நிலையில கோபம் கொண்ட ஈரான் என்ன செஞ்சுச்சு, அமெரிக்காவோட புகழ்மிக்க திறன்மிக்க விமானப்படையோட மிக முக்கியமான விமானத்தை சுட்டு வீழ்த்தியது. அடுத்தடுத்து 2 சுட்டு வீழ்த்திய போது என்னாச்சு, அதுல இருந்த படை வீரர் ஈரானுக்குள்ள விழுந்துட்டாங்க. பாராசூட் மூலமா குதிச்சதுல ஈரானுக்குள்ள விழுந்துட்டாங்க. 2 படை வீரர்களும் ஈரான் நிலப்பகுதிக்குள்ள விழுந்துட்டாங்க. ஈரானை தாக்க போன வழியில இடைமறித்து தாக்கிய ஈரான் ஏவுகணை அந்த அமெரிக்காவோட பிளைட் 2ஐயும் சுட்டு வீழ்த்தியதுல 2 விமானிகளும் உயிர் தப்பினார்கள். இருந்தாலும் ஈரானுக்குள்ள விழுந்துட்டாங்க. ஈரானுக்குள்ள விழுந்தோடனே ஈரான் என்ன சொன்னாங்க, இவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தகவல் கொடுத்தால், கண்டுபிடித்து கொடுத்தால் 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வெகுமதி பிரைஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சது ஈரான். இதனிடையே அந்த விமானிகள் ஒருவர் உடனே மீட்கப்பட்டார், மற்றொருவர் என்ன செஞ்சாருன்னா கடுமையான பள்ளத்தாக்குக்குள் விழுந்து அந்த பள்ளத்தாக்கில் இருந்து மலை இடுக்குகளிலும் மலை முகடுகளிலும் ஒளிந்திருந்து சுமார் 5000 மீட்டர் உயரம் கொண்ட மலை சிகரத்தில் ஏறி அங்கிருந்து அமெரிக்காவிற்கு ஏதோ ஒரு வகையில தகவல் கொடுத்து மீட்டும் சென்று விட்டார்கள். அமெரிக்காவுக்கு இதுல ஒரு பெரிய சாதனை தான். இருந்தாலும் அமெரிக்கா விமானத்தை வீழ்த்தியது ஈரானுக்கு ஒரு பெரிய சாதனை. மொத்தத்தில் எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லோருக்கும் பெரிய மன வருத்தம் என்னவென்றால், ஈரான் என்ன சொல்லுது, எங்களுடைய ஆட்சியாளரை மிகவும் பவர்ஃபுல் போஸ்ட்ல இருந்த ஒருவரை இழந்து விட்டோம், கொலை செய்து விட்டது அமெரிக்கா என்று கடும் கோபத்தில் பழிதீர்க்க இருக்கிறது. ஆனால் சமாதானத்திற்கு ஈரான் தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தை என்று சொல்லி ஏமாற்றி ஈரானை அடித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு பல அண்டை நாடுகளும் உதவி கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கிறது. ஆகவே நேரடியாக அமெரிக்காவிலிருந்து தாக்க முடியவில்லை, குவைத் மற்றும் பல அண்டை நாடுகள் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது, வேதனை அளிக்கிறது. பொதுவாக உதவி கேட்பவர்களுக்கு போர் வேண்டாம் என்றுதான் சொல்லணும். ஐயா ட்ரம்ப் அவர்களே, போர் வேண்டாம், உலகத்துல பெருமளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு, பெட்ரோலிய பொருட்கள் எல்லாமே விலை உயர்ந்திருக்கு, உரங்கள் விலை உயர்ந்திருக்கு, விவசாயம் பாதிக்க போகுது, எல்லாத்துக்கும் மேல உலக சுற்றுச்சூழல், நீங்க போடுற வெடிகுண்டுனால சுற்றுச்சூழல் மாசுபட்டு போயிட்டு இருக்கு. ஆகையின் காரணமா உலகத்துல பெருமளவிலே மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், பங்கு சந்தை பாதிப்படைந்திருக்கிறது, உலக பொருளாதாரம் முழுமையாக வீழ்ச்சி அடைந்து விட்டது. இதற்கு மேலும் ஒருவர் மாற்றி தாக்கி கொண்டிருந்தால் உலக பொருளாதாரம் மிகவும் சரிந்துவிடும். கட்டமைப்பு மீண்டும் கட்டப்படுவதற்கு பல ஆண்டுகள் பிடிக்கும். தயவு செய்து இருவரும் புரிந்து கொண்டு, மூவரும் புரிந்து கொண்டு அமைதியாக இருந்த இந்த உலகத்துல சூது ஒரு நாட்டை முயற்சியால் உழைப்பால் உயர்த்தணுமே தவிர வெனிசுலாவில் போய் அதிபரை கடத்தி நாட்டை பிடிக்கிறது, தவறான ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நாட்டை பிடிக்கிறது, இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு உதாரணம். ஆகவே இப்படிப்பட்ட வேலையில் இருந்து அமெரிக்கா இஸ்ரேல் கைவிட்டு உலக அமைதி திரும்புவதற்கு நல்ல ஒரு நடவடிக்கை ஏற்படும், ஒரு முயற்சிகள் எடுக்கப்படும், மாறும், போர் நிலைமை ஓயும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நிலையில அமெரிக்கா இன்னைக்கு ஒரு சூழரைச்சிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அமைதியா இருக்கும் பொழுதும் சண்டை நடக்குது, சூழரைக்கும் பொழுது அமைதியா இருக்கு. ஆனால் எதுவுமே புரிந்து கொள்ள முடியவில்லை மரியாதைக்குரிய ட்ரம்ப் பற்றி. இப்போ இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான்
ஒரு நரகமாக மாறும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கார். ஈரான் நரகமா மாறுமா அப்படின்னா தரைமட்டமாக்கப்படும், முற்றிலுமாக அழிக்கப்படும் என்று ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்கார். மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்களே, அவர்களுக்கு துணையாக ஆலோசனை கொடுப்பவர்களே, அல்லது ஏதேனும் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியும், அவர்களை மாற்ற முடியும் என்ற நிலையில் இருப்பவர்களே, தயவு செய்து உலகம் அமைதி திரும்ப வேண்டும், போர் சூழல் மாற வேண்டும், அமைதி நிலவ வேண்டும். இதற்கு மேலும் உலகத்தில் போர் வேண்டாம். ஏழை எளிய மக்கள் துடிக்கிறார்கள். ஏற்கனவே இஸ்ரேல் போரால, பல்வேறு நாடுகளின் போரால சிக்கி இருக்கக்கூடிய தங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் இழந்து, தன் உயிரிலையும் காயங்களாலும் உயிரையும் இழந்து, நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு உணவின்றி தவிக்கக்கூடிய உலகத்தில் பல நாடுகள் இருக்கக்கூடிய இந்த நிலையில இதற்கு மேலும் போர் தொடுப்பது என்பது இது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தயவு செய்து வல்லரசின் உலக நாட்டாமை என்று அழைக்கக்கூடிய அமெரிக்காவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக இருப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முடிந்தால் அமெரிக்க மக்கள், எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லோரும் புரிந்து கொண்டு அமெரிக்க நிலைப்பாட்டிலே மாற்ற வேண்டும். கண்டிப்பாக முதலில் போரை தொடுத்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். ஆகவே தொடுத்தவர்கள் தான் நிறுத்த வேண்டும். நிறுத்தினால் அமைதி திரும்பும் என்கின்ற நிலையை உலக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், உலக மக்கள் ஈரானை யாரும் திட்டவில்லை, அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தான் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு உலக பொருளாதாரம் முதல் ஒரு தனிநபரின் வாழ்விலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறைவனிடம் பிரார்த்தனித்து, மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்களுக்கு நல்ல புத்தி வழங்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி.